கடகராசி என்பவர்களுக்கு எவ்வாறாக பார்க்கலாமா? செவ்வாயை வந்து கடகராசிக்கு யோகாதிபதி செவ்வாய். அவர் வந்து ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ல் போகிறார். இந்த 9ல் போகிறவர் எவ்வளோ விசேஷம் தெரியுமா? பொதுவாக கடகராசிக்கே செவ்வாய் தான் யோகத்தை கொடுக்கக்கூடியதுன்னு. சனி பகவான் அஷ்டமத்திலேருந்து பாக்கியஸ்தானத்தில் 9 போனால் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். மாற்றல எல்லாம் கரெக்ட் சார். பொருளாதாரம் சரளமாக இருக்குமா? அதான் கேள்வி. பொருளாதாரம் சரளமாக இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பார்க்குறேன் டெஃபினட்டாக ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மார்ச் பிப்ரவரியை விட ஏப்ரல் உங்களுக்கு ஏற்றமிகு மாதமாக இருக்கும், அதில் சந்தேகமே பட வேண்டாம். வணக்கம் நேயர்களே. கடகராசி என்பவர்களுக்கு எவ்வாறாக பார்க்கலாமா? இப்போ கடகராசி பொறுத்தவரை பகவான் சந்திரன் அதிபதி. சந்திரன் மாதம் பிறக்கும்போதே ராகுவோட சதய நேரத்துலாம் பிறக்கிறார், ரொம்ப விசேஷம். கடகராசிக்கு மட்டும் இல்லாமல் குரு பகவான் கடகராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்குது. கடகராசிக்கு 9ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. சனியோடு சேர்ந்து சூரியன் மாதத்தின் முற்பகுதி 14ஆம் தேதிக்கு மீறிய ஜீவனஸ்தானம் சொல்லி 10ல் வரப்போகிறாரு. செவ்வாயை வந்து கடகராசிக்கு யோகாதிபதி செவ்வாய். அவர் வந்து ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ல் போகிறார். இந்த 9ல் போகிறவர் எவ்வளோ விசேஷம் தெரியுமா? ஏன்னா பொதுவாக கடகராசிக்கே செவ்வாய் தான் யோகத்தை கொடுக்கக்கூடியதுன்னு எல்லா ஜோசியருமே சொல்லுவாங்க. இது வந்து ஜோதிட சாஸ்திரம். அப்போ செவ்வாய் நிலையில் இருக்கும்ல, செவ்வாயோட சேர்ந்து யார் இருக்கிறா? செவ்வாய் வந்து ஒரு ராஜகிரகம்னு சொல்லுவோம். இந்த ராஜகிரகம் சொல்லக்கூடிய ஜீவனாதிபதியும் அவரே தான், பஞ்சமாதிபதியும் அவர் தான். 5க்கு வேண்டியவரும் 10க்கு வேண்டியவரும் அவரே தான். அவர் தான் யோகத்தை கொடுக்கணும். அவர் இது நாள் வரை ராகுவோடு சம்மந்தப்பட்டு 8ஆம் வீட்டில் போயிட்டு இருந்தார் கடந்த 1.5-2 மாதமாக. அப்போ யோகங்கள் இல்லாத கடகராசிகள் பலவிதமான சிக்கல் இருந்தீங்க. ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அவர் கண்டிப்பாக மீனத்துக்கு போயிடுறார். இப்போ மீனத்துக்கு போகும்போது அவருடைய பார்வை மீனத்திலிருந்து 4ஆம் பார்வையே மீனத்துக்கு வேண்டிய பகவான் குருவை பார்ப்பார். திரும்ப 7ஆம் பார்வையே கடகராசிக்கு 3ஆம் வீட்டையும் 8ஆம் பார்வையே 4ஆம் வீட்டையும் பார்ப்பார். இப்போ இதனால் வந்த சுகங்கள் கிடைக்கலன்னா இனிமேல் வரணும் சுகம். அது வருமா சார்? கண்டிப்பாக வரும். 101% சுகம் வரும், நோ டவுட்ஸ். இப்போ இவ்வளோ நாள் இந்த தடைப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாக வரணும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் வெற்றியாக வரும், அதுக்கு உத்தரவாதம். இப்போ செவ்வாய் பகவான் அப்படி இருக்கார் சார். ராகு 8ல் இருக்கிறாரு, 2ல் கேது இருக்கிறாரு. ராகு 8ல் இருக்கலாம், செவ்வாய் தான் 8ல் போகக்கூடாதுன்னு சொன்னால் ஏன் போகக்கூடாதுன்னா யோகாதிபதி ஜீவனாதிபதி. இப்போ ஜீவனத்தை கொடுக்குறவர் 8ல் போகக்கூடாது இல்லையா? அது போயிருந்தார். அவர் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி அன்றைக்கி ரிலீஃப் ஆயிடுறார். ராகு 8ல் இருக்கலாமா? இருக்கலாம், தப்பு இல்லை. ராகுவும் செவ்வாயும் சேர்றது 8ல் அவ்வளோ விசேஷம் இல்லை. ஆனால் சேர்ந்துருந்தாங்க. அது வந்து எப்போ மார்ச் பிப்ரவரியில் சேர்ந்துருந்தாங்க. அது அவ்வளோ அனுகூலம் இல்லை. பட் இப்போ மாற போகிறாரு, அது அனுகூலம். அதுக்கு அடுத்ததாக சனி பகவான் வந்து கடகராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறார். இதுவரையில் அஷ்டம சனியில் இருந்தார், 9ல் தான் இருக்க, தப்பு இல்லையே. நாம் மார்ச் 2025 சனி பயிற்சி நம்மளாம் கொண்டாடிட்டோம். இப்போ சமீபத்தில் 6ஆம் தேதி அன்றைக்கி மார்ச் 6ஆம் கூட இந்த ஜோதிட மாநாட்டில் கலந்து இல்லை பேசிட்டு இருந்தேன். 6ஆம் தேதி அன்றைக்கி சனி பயிற்சிங்கிறத வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறுலாம் செஞ்சாங்க. எனிவே இப்போ நம்ம சனி பகவான் இப்போ வந்து திருக்கணிதமாக இருக்கட்டும், வாக்கியமாக இருக்கட்டும், நமக்கு இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் 9ஆம் வீட்டில் தான். அது விசேஷம். மீனத்தில் இருக்கலாமா? டெஃபினட்டாக இருக்கலாம், நோ டவுட்ஸ். சனி பகவான் அஷ்டமத்திலேருந்து பாக்கியஸ்தானத்தில் 9 போனால் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சூரியன் எங்கே சார் இருக்கார்? கடகராசிக்கு தனகாரகன். ஏற்கனவே சனியோடு சம்மந்தப்பட்டு மார்ச்சிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி முடிய அங்கே தான் மீனத்தில் இருக்க போகிறார். மீனத்தில் இருக்கிறவர் ஏப்ரல் 14ஆம் தேதி அன்றைக்கி சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி இங்கே வந்துடுவார். எங்கே வந்துடுவார்? மேஷத்தில் உச்சன் பெறுவார். மேஷத்தில் உச்சன் பெற்றால் எப்படி இருக்கும்? கடகராசிக்கு மேஷம் 10ஆம் வீடு, 10ல் உச்சன் பெறுறார். ரொம்ப விசேஷம். 10ல் உச்சன் பெறும்போது தனங்கிற செல்வம் அதிகமாகும், வாக்கு உண்மை அதிகமாகும், குடும்பத்தில் வந்து குதூகலமான ஒரு செய்திகள்லாம் வரும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் பல காரியங்கள் நடக்கும் சூரிய பகவானால். ஏன்னா சூரியனுடைய 7ஆம் பார்வை என்னென்னா கடகராசிக்கு 4ஆம் வீடை பார்ப்பார், அதாவது துலாத்தை. ரொம்ப விசேஷம். சூரியனுடைய பார்வை அவ்வளோ விசேஷம். ஏன்னா சூரியன் பார்க்கலன்னா உலகத்தில் எதையுமே வந்து ஜீவிக்காது, உலகமே இயங்காது. உலகத்தில் அனைத்து விதமான ஜீவராசிகளுக்கும் சூரியனுடைய பார்வை தேவை. எங்கும் வியாபித்து இருக்கிறார் சூரியன். அப்படிங்கிறதுனால தான் சூரிய பகவானுடைய ஒளியினால் நம்ம எல்லாம் மிளறோம். இதுதான் உண்மை. இந்த மிளறக்கூடிய வாய்ப்புகள் சூரிய பகவான். இப்போ சூரியன் உச்சன் பெறுவது அவ்வளோ விசேஷம், குறிப்பாக கடகராசிக்கு. கடகராசியை பொறுத்தவரையில் சூரியன் உச்சன் பெறுறது இல்லாமல் குரு பகவானையும் பார்த்துருவார். திரும்ப இந்த காலகட்டத்துக்கு கடகராசிக்கு சப்தமஸ்தானம் சொல்லக்கூடிய பிரமாதமான 7ஆம் வீட்டையும் சூரிய பகவான் பார்ப்பார். சனிக்கு பார்வைக்குனா சூரியன் பார்வை இல்லையா? இது நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறதில்லை. நான் அப்பாவுக்கு இருந்தால் தான் பிள்ளைக்கு வரும். அப்போ சனி பகவானுக்கு 3, 7, 10 பார்வைன்னா அதே 3, 7, 10 பார்வை சூரிய பகவானுக்கு உண்டு. இல்லை ஜோதிடத்தில் சான்றுகள் இருக்குது. அதனால் இந்த மூல நூல்கள்லாம் போனீங்கன்னா உண்டு. சூரிய பகவானுக்கு பார்வையே இல்லைன்னு சொன்னால் அவங்களாம் விவரம் தெரியாத ஜோதிடர்கள்னு அர்த்தம்.
அல்ல இது வந்து எதார்த்தம் ப்ரூவ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஆணித்தரமான அடித்து சொல்லக்கூடிய விஷயங்கள். இதில் இடத்துலையும் பல இடத்துல ப்ரூவ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும்போது சூரிய பகவான் நல்ல நிலையில் குறிப்பாக ஜீவனஸ்தானத்துலேருந்து தன்னுடைய 10ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் கடகராசி பலவிதமான தடைப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு வந்து வெற்றியடைய அமையும். கல்வி நிலையில் இருக்கக்கூடிய கல்வியை சார்ந்து மாணாக்கள்லாம் நல்ல நிலை விடுமுறை காலங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய பல தருணங்கள் உங்களுக்கு அமையும். நல்லாயிருக்கும், மாற்றம் இல்லை. எல்லாம் கரெக்டு சார். பொருளாதாரம் சரளமாக இருக்குமா? அதுதான் கேள்வி. பொருளாதாரம் சரளமாக இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு ராசியை ஓப்பன் பண்ணும்போதே என்ன நினைக்கிறோன்னா, அது செய்தித்தாளாக இருக்கலாம், அல்லது ஊடகங்களாக இருக்கலாம், அல்லது வந்து மாத எழுதாக இருக்கலாம். நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது, நமக்கு எப்படி ராசி இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெருத்த ஒரு எண்ணத்தோடு தான் நாம் அந்த ராசி பலன் பார்க்குறோம். அதேமாதிரி தான் நம்ம ஊடகங்களில் இன்றைக்கி வந்து ஏப்ரல் மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். டெஃபினட்டாக ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மார்ச் பிப்ரவரியை விட ஏப்ரல் உங்களுக்கு ஏற்றமிகு மாதமாக இருக்கும். அதில் சந்தேகமே பட வேண்டாம். நல்லா இருப்பீங்க. ஆக செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கிறதுனால எல்லா விதத்தை சுகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். சரி சார், நான் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கேன், எனக்கு அந்த பொறுப்புகள் கிடைக்குமா? டெஃபினட்டாக கிடைக்கும், டவுட்டே கிடையாது. பேர் புகழ் அந்தஸ்து அடையக்கூடிய அற்புதமான ஒரு ராசியாக கடகராசி அமைஞ்சிருது. என்ன, உங்களுக்கு சோதனை தாண்டி வந்தது. பலவிதமான நெடர்கள், பலவிதமான தடைகள், பலவிதமான அசௌரியங்கள், அவப்பெயர்கள்லாம் தாண்டி தான் நீங்கள் வருவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதி. கடகராசியில் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க சார். கடகராசியில் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. எல்லாருமே அரசியலில் இருக்காங்க, கலைத்துறையில் இருக்காங்க, எல்லாருமே வந்து இருக்காங்க. இருக்கிறவங்களுக்கு நல்ல பலனை தரும். ப்ரொவைடட் அவங்களுடைய வயதை சார்ந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜனன காலத்தில் என்னென்ன மாதிரி திசாபக்திகளோ அதை அடிப்படையாக வச்சு பலன்கள் கூடுவதோ குறைவதும். இதை விட பெட்டரான இன்னும் பலன்கள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருக்கு நல்ல திசையில் நடந்தால். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், அதுக்கடுத்து ஆயில்ய நட்சத்திரம், இதெல்லாம் கடகராசி. இப்போ பூச நட்சத்திரம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அரசியலில். அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் எப்படின்னா, சனி பகவான் இது நாள் வரல அசௌத்தியில் இருந்தார், இப்போ நல்ல நிலைக்கு போயிட்டார் பாகிஸ்தானத்தில். அதேமாரி குரு பகவான் கடகராசியை பொறுத்தவரை 12ஆம் வீட்டில் இருக்கிறார், தவறு. அவர் வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி தான் மாறுறாரு. ஆனாலும் கூட உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கணும்ல. எந்த மாதிரி அனுகூலத்தை கொடுக்கணும் அப்படின்னா, எடுக்க வேண்டிய முடிவுகளில் பின்வாங்காமல் அந்த முடிவுகள் நமக்கு சாதகமான பலனை தரக்கூடியதாக இருக்கும். இது எல்லா கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும். இதேமாதிரி உயர் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. நான் காவல்துறையில் உயர் அதிகாரியாக இருக்கேன். நான் வந்து அலுவலகத்துறையில் உயர் அதிகாரி, ஒரு IAS IPS ஆஃபீஸராக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய விதமான நெருக்கடிகள்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஹேண்டாக நம்ம வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே நான் ஒரு மருத்துவராக இருக்கேன், நான் ஒரு ஆடிட்டராக இருக்கேன், அதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் நல்ல தொழிலில் இருக்கக்கூடிய அபிவிருத்திகள், பேர் புகழ்கள் இந்த காலகட்டத்தில் அனுபவிப்பாங்க. நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஏப்ரலில் வருவாங்க. நியாயமாக ஏப்ரலில் புது கணக்கு போடுவாங்க. புது கணக்கு போட்டு நிறைய ஆடிட்டர்ஸ் பார்ப்பாங்க. இதெல்லாம் வழக்கமான ஒன்று. நம்ம ஏப்ரல் மாதம்னாலே புது கணக்குங்கிறது ஒரு வழக்கத்தை வச்சுட்ருக்கோம். அதில் இந்த இயர் வந்து கரெக்டாக பங்குனி உத்திரமே ஏப்ரல் 1ஆம் தேதி தான் பிறகுது. வெரி நைஸ். ஏன்னா ஏப்ரல் மாதங்கிறது மட்டும் இல்லாமல் கடகராசிக்கு யோகாதிபதி பகவான் செவ்வாயோட அதிதேவதை முருகபெருமான் இந்த வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதியே கரெக்டாக ஏப்ரல் 1ஆம் தேதியே பங்குனி உத்திரம் வருது. அதனால் இதெல்லாம் கூட்டி சொன்னால் தான் ஜோசியம். அப்போ ஜோசியம் வந்து எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி அடுத்த வருடம் வருமா என்ன வராது. ஏன்னா என்றைக்கு வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த வருடம் ஏப்ரல் 1ஆம் தேதி புது கணக்கு போடக்கூடியவங்க ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் வர்றதுனால பெரும்பாலான பேர்கள் அப்படி பண்ணுவீங்க. அதில் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். 12 ராசிக்காரர்களும் வியாபாரியாக இருக்கீங்க, 12 ராசிக்காரர்களும் புது கணக்கு போட போகிறீங்க. ஆனால் இந்த கடகராசி என்பவர்களுக்கு மட்டும் இந்த வருடத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, கடகத்துக்கு வேண்டிய ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் நல்ல நிலையில் மீனத்தில் பிரமாதமான நிலையில் இருக்கிறாரு. மீனத்தில் இருக்கிறவர் மட்டும் இல்லாமல் கரெக்டாக 1ஆம் தேதியே வந்து அந்த காலகட்டம் பங்குனி உத்திரன்னு வர்றதுனால வெல் அண்ட் குட் பிரமாதமான ஒரு சூழலை உங்களுக்கு அது உருவாக்கி தருங்கிறத தெளிவுபடுத்தலாங்கிறத இப்போ தெளிவுபடுத்துகிறேன். கல்வி நிலையில் இந்த கல்வியை தாண்டியாச்சு, அதுக்கடுத்து உயர்கல்விக்கு போகிறவங்களுக்கு அந்த சீட் கிடச்சிரும், அதில் மாற்றம் இல்லை. அதுக்கு மாதிரி நிறைய இருக்கிறவங்க, நிறைய மருத்துவர்கள்லாம் கடகராசியில் இந்த காலகட்டத்தில் நீட் எக்ஸாமினேஷனில் நம்ம பண்ணுறதுக்கு மருத்துவ படிப்புக்கு போகக்கூடிய நிறைய குழந்தைகள் நீட் எக்ஸாமினேஷன் நல்ல விதமான சக்ஸஸ்ஃபுல் கொண்டாடுவாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் இருக்கிறத இந்த காலகட்டத்தில் அவங்க எக்ஸாமினேஷன் அட்டன் மட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கம். இதை தாண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு என்ன பண்ண முடியும்? நமக்கு இருக்கக்கூடிய என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைச்சே தீரும், அது கிடைக்கும், அதில் மாற்றம் இல்லை, வலுவாக இருக்கும். தான் பெற்ற குழந்தைகளுக்கு நாம் ஏதாவது செய்யணுன்ற பெற்றோர்கள் அருமையாக இந்த காலகட்டத்தில் செய்யணும். என்ன காரணம்?
9ல் இருக்கிற செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் வீட்டுக்காரன். தான் பெற்ற குழந்தைகளுக்கு தன் வந்து ஒரு பெரிய வழிகாட்டியாகவும் ஒரு திடகாத்திரமான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களும் இருப்பாங்க. அதேமாரி பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படிங்கிறத நிறைய குழந்தைகள் அதற்கு செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு 40 வயதில் இருக்கிறவர் இருக்கார், அவருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அவருடைய பெற்றோர் ஒரு 60 முதிய வயது எட்டியவங்களுக்கு அவங்க அனுகூலமாக அவங்கள சரியாக பேணி காக்க வேண்டிய அவசியம், அவங்களுக்கு பாதுகாக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு பலம் சேர்க்கும். வெல் அண்ட் குட். திரும்ப கணவன் மனைவியோடைய வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லது. குறிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு வாக்குவாதங்களை குறைச்சிக்கணும். ஏன் அந்த மாதிரி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், புருஷனை புரிஞ்சுக்கிற ஒரு பெண்டாட்டி புரிஞ்சுக்கிற ஒரு புருஷன் இருந்துட்டால் எந்த குடும்பமே ரொம்ப லவ்லியாகவும் இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும். அதில் கொஞ்சம் ஒருத்தர் ஈகோ டச் பண்ணாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இந்த இயர் நல்ல விஷயமா. குறிப்பாக இந்த 2026 ஏப்ரல் மாதம் ரொம்ப நல்லா போகும். ஏன்னா மியூச்சுவலாக நியாயமாக பாக்யாதிபதினு சொல்லக்கூடியவரும் அதே சமயத்தில் பாதகாதிபதினு சொல்லக்கூடியவரும் பகவான் சுக்கிரன் அங்கே இருக்கார். கடகராசிக்கு அவ்வளோ சாதகமான பலனை சுக்கிரன் தர்றதில்லை. அவர் 11லே உட்காந்துருக்கிறார். இப்போ சுக்கிரன் கலத்திரக்காரகனா என்ன? புருஷ மொண்டாட்டிக்கு வேண்டிய கிரகங்கள். இந்த புருஷ மொண்டாட்டிகள் வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இது சுக்கிரனால் நடக்கக்கூடிய ஒரு விவல்கள். அதாவது திட்டமிட்ட செலவுகள். பொண்டாட்டி கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செலவை புருஷன் செய்யும்போது புருஷனுக்கு கடனாளி ஆகாமல் இருக்கிறதுக்கு பொண்டாட்டியாக இருக்கக்கூடியவர்கள், ஒய்ஃபாக இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய கட்டாயம் குறிப்பாக ஏப்ரலில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் சிறப்பானது. இதுதான் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், திருமண வாய்ப்புகளை தள்ளி போடக்கூடிய சூழல் இருக்குது. அதனால் திருமண வாய்ப்புகள் அவ்வளோ அனுகூலத்தை கொடுக்காது. அதுமாரி பெரிய உயர் பதவியில் இருக்காங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம அறிவுறுத்துகிறோம். நல்லாயிருக்கும். கடகராசியை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை, அதிர்ஷ்டமான திக்கு தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, 5. அதிர்ஷ்டமானது அப்படின்னா கடகராசி அன்னைக்கு கடகராசி என்பவர்கள் அனைவரும் பௌர்ணமியை வழிபடுவது மிகச்சிறப்பு. பௌர்ணமி தான் பூர்ணமான சந்திரனை பார்க்கலாம். பூர்ண சந்திரன் பெரிய பலனை கொடுக்கும். மற்றும் திங்கட்கிழமையில் அருகாமையில் உள்ள சிவாலயங்கள் சென்று வழிபடுவது மிகச்சிறந்த பலனை தரும். அனைவரும் அனைத்து விதமான இகபர சுகங்களை பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.